வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான, கொஞ்சம் சிக்கலான பயணத்துக்குள்ள போக போறோம். ஓஷோவோட பியாண்ட் என்லைட்டன்மென்ட் தொடர்ல இருந்து 17வது ஆடியோவை நாம அலச போறோம். ஆமா. இதுல ஓஷோ ஒரு புகழ்பெற்ற ஞானிய ஏன் இவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறாருன்னு ஆரம்பிச்சு, ஞானம்னா உண்மையில என்ன, அப்புறம் கடைசியா அந்த புரிதல் நம்மளோட அன்றாட உறவுகளை, குறிப்பா ஆண் பெண் உறவுகளை எப்படி மாத்தும்னு பார்க்க போறோம். இது வெறும் தத்துவம் இல்ல. கண்டிப்பா. இது நம்ம வாழ்க்கையோட ரொம்ப சம்பந்தப்பட்டது. இந்த உரை அறிவுக்கும் அனுபவத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழுத்தமா பேசுது. ம். வெறும் தகவல்களை சேகரிக்கிறது எப்படி ஒரு பொறியா மாறும்? உண்மையான ஞானத்தோட உச்சங்கிறது ஒரு சூப்பர்மேனா மாறுறதில்ல. அது முற்றிலும் சாதாரணமாக மாறுறதுதான்னு ஓஷோ விளக்குறாரு. சரி, ஆரம்பமே ரொம்ப அதிரடியா இருக்கு. ஓஷோ சொல்றாரு, ஸ்ரீ அரவிந்தருக்கு ஞானத்தை பத்தியெல்லாம் தெரியும். ஆனா அவர் ஞானம் அடைஞ்சவர் இல்ல. இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு இல்லையா? அரவிந்தரோட அறிவு ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி. ஆனா அதுல உயிர் இல்ல, இதயம் இல்ல, அது அவரோட சொந்த அனுபவத்திலிருந்து வரலன்னு சொல்றாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? இதுதான் உண்மையை தேடுற பாதையில இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவால்னே சொல்லலாம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு விஷயத்தை பத்தி நிறைய புத்தகம் படிக்கிறது வேற, அது நேரடியா அனுபவிக்கிறது வேற. ஆமா. ஓஷோ இதை விளக்க ஒரு குருடன் கதையை சொல்றாரு. அந்த குருடனுக்கு ஒளிய பத்தி எல்லாமே தெரியுமா. ஓ. ஒளியோட வேகம் என்ன, அது எப்படி அலைகளா துகள்களா வேலை செய்யுது, ஐன்ஸ்டீன் என்ன சொன்னாரு, நியூட்டன் என்ன சொன்னாருன்னு எல்லா தியரியும் அத்துப்படி. ஆனா அவனால ஒளிய பார்க்க முடியுமா? முடியாது. அதேதான். ஓஷோ பிரகாரம் அரவிந்தரோட நிலைமை இதுதான் சொல்றாரு. அவர் அறிவுல மூழ்கி அனுபவத்தை தவற விட்டுட்டாருன்னு. இந்த அறிவுக்கும் அனுபவத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை விளக்க ஓஷோ ஒரு பத்திரிகையாளர் கதைய சொல்றாரு இல்லையா? அது ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆமா ஆமா. ஒரு பத்திரிகையாளர் இறந்து ஸ்வர்க்கத்துக்கு போறாரு. ஆனா அங்க ஏற்கனவே 12 பத்திரிகையாளர்களுக்கான இடம் ஃபுல் ஆயிடுச்சுன்னு வாசல்ல நிப்பாட்டிடுறாங்க. ஆமா, சொர்க்கத்துல எந்த சுவாரஸ்யமான நியூஸும் இல்ல. ஒரே அமைதியா போர் அடிக்குது. அதனால நீங்க நரகத்துக்கு போங்கன்னு அங்க இருக்கிற வாய்க்காப்பாளர் சொல்றாரு. ஆனா அந்த பத்திரிகையாளர் விடுற மாதிரி தெரியல. இல்ல, அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு 24 மணி நேரம் டைம் கொடுங்க. உள்ள இருக்கிற 12 பேர்ல ஒருத்தரையாவது நான் நரகத்துக்கு போக சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்னு ஒரு சவால் விடுறாரு. சரி, உள்ள போயிட்டு என்னதான் பண்றாருன்னு பாப்போமேன்னு அவரையும் உள்ள விட்டுட்டாங்க. ம். உள்ள போனவர் சும்மா இல்லாம அங்க இருந்த பத்திரிகையாளர்கள் கிட்ட ஒரு வதந்திய கிளப்புறாரு. என்ன வதந்தி? நரகத்துல ஒரு பெரிய செய்தித்தாள் ஆரம்பிக்க போறாங்களா? நல்ல சம்பளம், பெரிய பதவி, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு சும்மா சொல்லி வைக்கிறார். ஆச்சரியம் என்னன்னா, அடுத்த சில மணி நேரத்திலேயே அந்த 12 பத்திரிகையாளர்களும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா நரகத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமா, 24 மணி நேரம் முடியறதுக்குள்ள சொர்க்கம் காலியாகுது. அப்போ அந்த புது பத்திரிகையாளர் உள்ள போயிடலாம் தானே? வாயிற்காப்பாளர் ஆச்சரியப்பட்டு, வாங்க, உங்களுக்கு இடம் இருக்குன்னு கூப்பிடுறாரு. ஆனா இவர ஒரு நிமிஷம் இருங்க, நான் கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்றாரு. இதுதான் கதையோட உச்சகட்டமே. அவர் என்ன யோசிக்கிறார்? ஒருவேளை இந்த வதந்தில கொஞ்சம் உண்மை இருக்குமோ? சரிதான், எல்லாரும் போறாங்களே, ஏதோ விஷயம் இல்லாமலா போவாங்க, நானும் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நரகத்துக்கு கிளம்பிடுறார். அவரே கிளப்பின வதந்திய அவரே நம்பிட்டாரு. அதேதான். இந்த கதை மூலமா ஓஷோ சொல்ல வர்றது ஒரு ஆழமான உளவியல் பொறி. அதாவது, நம்மளோட நம்பிக்கைகள் பல சமயம் உண்மையிலிருந்து வர்றதில்ல, மத்தவங்க நம்புறாங்கங்கிற சோஷியல் வேலிடேஷன்ல இருந்து வருது. இதுதான் ஸ்ரீ அரவிந்தருக்கு நடந்ததுன்னு ஓஷோ சொல்றாரு. அவரை சுத்தி இருந்த ஆயிரக்கணக்கான சீடர்களோட நம்பிக்கை அவருக்கே அவர் ஞானம் அடைஞ்சிட்டாருங்கிற ஒரு மாயை உருவாக்கிடுச்சு. அது அறிவுதான், நிஜமான அனுபவம் இல்ல. ஓஷோ ஸ்ரீ அரவிந்தரோட அறிவு வெறும் புத்தி கூர்மை, அனுபவம் இல்லைன்னு சொல்றாரு. சரி, அப்போ உண்மையான ஞானம்னா என்ன? ஒருவேளை ஸ்ரீ அரவிந்தர் சொன்னாரே அந்த ஞானத்திற்கு அப்பாலுங்கிற விஷயத்துல பதில் இருக்குமா? அத ஓஷோ எப்படி பாக்குறாரு? நல்ல கேள்வி. ஸ்ரீ அரவிந்தர் புத்தர் அடைஞ்ச ஞானத்துக்கும் மேல ஒன்னு இருக்குன்னு சொன்னாரு. ஆனா ஓஷோ சொல்றாரு, இந்த உண்மைய முதல்ல சொன்னதே கௌதம புத்தர் தான். அரவிந்தர் அந்த உண்மைய புத்தர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாரு. ஆனா புத்தருக்குரிய மரியாதையை கொடுக்கல. இது ஒரு அறிவுசார் நேர்மையின்மை அப்படின்னு விமர்சிக்கிறாரு. ஓ, அப்போ புத்தரே ஞானத்துக்கு அப்புறம் ஒரு நிலை இருக்குன்னு சொல்லிருக்காரா? அது என்ன? ஆமா, புத்தரோட கூற்றுப்படி ஆன்மீக பாதையில 4 நிலைகள் இருக்குன்னு ஓஷோ விளக்குறாரு. 1, ஓட்டத்தில் நுழைதல். அதாவது, நீங்க உண்மையை தேட ஆரம்பிச்சிட்டீங்க. சரி. 2வது, திரும்பி வர முடியாத புள்ளி. இதுக்கு அனாகாமின்னு பேரு. இது ரொம்ப அழகான ஒரு நிலை. நீங்க இன்னும் இருண்ட பள்ளத்தாக்குல தான் இருக்கலாம், ஆனா தூரத்துல சூரிய ஒளியில பிரகாசிக்கிற சிகரத்தை பார்த்துட்டீங்க. இனிமே பழைய வாழ்க்கைக்கே திரும்பவே முடியாதுங்கிற ஒரு உறுதி. கரெக்ட்.
அந்த உளதி வந்துடும். மூன்றாவது ஞானம் அடைதல், அதாவது புத்தரா மாறுவது, அந்த சிகரத்தை அடையிறது. சரி, அப்போ 4வது நிலை, அதுதான் ஞானத்தை கடந்து செல்லுதல் என்பதா? அதேதான். புத்தர் சொல்றாரு, ஞானம் அடைஞ்சவனை விட ஞானத்தை கடந்தவன் மில்லியன் மடங்கு மரியாதைக்குரியவன் அப்படின்னு. இந்த 4வது நிலையை விளக்கத்தான் ஓஷோ 10 ஜென் காளைகள் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற ஓவியத் தொடரை உதாரணமா காட்டுறாரு. அந்த ஓவியங்கள்ல என்ன இருக்கு? முதல் சில ஓவியங்கள்ல ஒருத்தன் தொலைஞ்சு போன தன் காளைய, அதாவது தான் ஆன்மாவை தேடுறான். அதோட தடம் தெரியுது, அப்புறம் அதை பிடிக்கிறான், அடக்க முயற்சி பண்றான், கடைசியில அது மேல சவாரி செஞ்சு வீட்டுக்கு கொண்டு வரான். ம், 9வது ஓவியத்துல கால தொழுவத்துல இருக்கு, அவன் நிம்மதியா வீட்டு வாசல்ல உட்கார்ந்து புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டு இருக்கான். இதுதான் ஞானம் அடைந்த நிலை. அவன் தேடினதை கண்டுபிடிச்சிட்டான். அவன் இப்போ ஒரு ஸ்பெஷலான ஆள். ஒரு நிமிஷம். அப்போ 10வது ஓவியத்துல என்ன இருக்கு? அதுதான் முக்கியமானதா? மிகச்சரி. அந்த 10வது ஓவியம்தான் பல நூற்றாண்டுகளா மறைக்கப்பட்ட ரொம்ப சர்ச்சைக்குரிய ஓவியம். அப்படியா? ஆமா, அதுல ஞானம் அடைஞ்ச அந்த மனிதன் கையில ஒரு மது பாட்டிலோட சந்தையில சாதாரண மக்கள் கூட மக்களா திரியறான். என்னது, மது பாட்டிலோடா? ஆமா, இதுதான் ஞானத்துக்கு அப்பால் போன நிலை. அவன் மறுபடியும் ஒரு முழுமையான சாதாரண மனுஷன் ஆயிட்டான். அவன்கிட்ட நல்லது கெட்டது, பாவம் புண்ணியம், இந்த உலகம் அந்த உலகம்னு எந்த பிரிவினையும் இல்ல. அவன் ஒரு ஞானிங்கிற அடையாளமே அவன்கிட்ட இல்ல. சந்தையில மது வருந்தும் ஒருவரை பார்த்து அவர் ஞானத்தின் உச்ச நிலையில் இருக்காருன்னு எப்படி சொல்றது? இது பலருக்கும் குழப்பமா இருக்குமே. ஞானம்னா அமைதி, ஒழுக்கம்னு தானே நாம நினைக்கிறோம். நீங்க கேக்குற கேள்வி ரொம்ப சரியானது. இதுதான் விஷயத்தோட மையமே. 9வது நிலையில நான் ஞானம் அடைஞ்சவன், மத்தவங்க அறியாமையில இருக்காங்கன்னு ஒரு மிகச்சின்ன அகங்காரம் மிச்சம் இருக்கு. நான் ஒரு ஸ்பெஷலுங்கிற எண்ணம். ஓ, 10வது நிலையில அந்த கடைசி அகங்காரமும் கரைஞ்சு போகுது. புத்தர் தன்னை ஒருபோதும் மத்தவங்கள விட உயர்ந்தவரா நினைச்சதே இல்ல. இந்த முழுமையான சாதாரண தன்மைதான் மனித உணர்வோட மிக உயர்ந்த மலர்ச்சி. ஓ, அப்போ ஸ்ரீ அரவிந்தர் இந்த இடத்துல தான் தப்பு பண்ணாரான்னு ஓஷோ சொல்றாரா? ஆமா, அரவிந்தர் ஞானத்துக்கு அப்பால் போறதுனா புத்தரை விட பெரியவராக, இன்னும் ஸ்பெஷலான ஒருத்தரா மாறுறதுன்னு நினைச்சாரு. ஆனா புத்தர் சொன்னது நேர் எதிரானது. ஞானத்துக்கு அப்பால் போறதுனா ஸ்பெஷலா இருக்கிற தன்மையை முழுசா துறந்து ஒரு பெயர் தெரியாத, முகம் தெரியாத சாதாரண மனுஷனா மாறுறது. இது அரவிந்தரோட அகங்காரத்தால தவறா புரிஞ்சுக்கப்பட்டுச்சுங்கிறது ஓஷோவோட வாதம். இந்த எல்லாவற்றையும் துறப்பது, அகங்காரத்தை கரைப்பதுங்கிற யோசனை என் மனச ஓட வைக்குது. இது ஒரு விதத்துல தர்க்கத்தோட எல்லைகளை தொடர மாதிரி இருக்கு. இது என்ன அடுத்த கேள்விக்கு கொண்டு வருது. உரையாடல்ல ஒருவர் கேக்குறார், ஒரு சந்தேகவாதியால ஒருபோதும் ஞானியாக மாற முடியாதா? இது நம்மள பலருக்கும் இருக்கிற கேள்வி. சந்தேகமே குணமா இருந்தா எப்படி ஒரு உண்மை அடைய முடியும்? ஓஷோவோட பதில் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். அவர் சந்தேகத்தை ஒரு நெகட்டிவ் விஷயமா பார்க்கல. மாறாக, சந்தேக மனங்கிறது உலகத்தில் இருக்கிற மிக அழகான விஷயங்கள்ல ஒண்ணுன்னு சொல்றாரு. அப்படியா? ஆமா, மதங்கள் ஏன் சந்தேகவாதிகளை வெறுத்துச்சுன்னா, அவங்க கேட்ட கேள்விகளுக்கு மதங்களால பதில் சொல்ல முடியல. அதனால அவங்கள நரகத்துக்கு அனுப்பிட்டாங்க. ஆனா ஓஷோ சொல்றாரு, நீங்க அனுபவிக்கிற வரைக்கும் எதையும் நம்பாதீங்க. தொடர்ந்து கேள்வி கேளுங்க. உண்மை அவ்ளோ மலிவானதில்ல. கண்மூடித்தனமா நம்புறவங்களுக்கு அது கிடைக்காது. ஆழமா சந்தேகப்படுறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இது ஒரு பெரிய முரண்பாடா தெரியுதே. சந்தேகப்படுறது தான் ஞானத்துக்கு வழினா, நம்ம பகுத்தறிவையும் தர்க்கத்தையும் கைவிடச் சொல்றாரா ஓஷோ? இல்லனா சந்தேகத்தோட உச்சகட்டமே ஒருவித சரணடைதலா? நீங்க கேட்டதுல தான் பதிலே இருக்கு. அது ஒரு வித சரணடைதல் தான். ஓஷோ ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கிறாரு. அவர் சொல்றாரு, நீங்க ஒரு உண்மையான, முழுமையான சந்தேகவாதியா இருந்தா ஒரு கட்டத்துல உங்க சந்தேகத்தையே சந்தேகப்படுங்க. சந்தேகத்தையே சந்தேகப்படுவதா? அது எப்படி இருக்கும்? அதாவது, நான் கேட்கிற கேள்விகள் சரியானதுதானா, இந்த கேள்விகளுக்கு பதில்னு ஒண்ணு இருக்கான்னு உங்க சந்தேகத்து மேலேயே உங்களுக்கு சந்தேகம் வரும். ஒரு முழுமையான சந்தேகவாதி கடைசியில எல்லா நம்பிக்கைகளையும் கேள்வி கேட்ட பிறகு தன் சந்தேகத்தையும் கேள்வி கேட்பான். அந்த நொடியில அவனுக்கு ஒண்ணு புரியும். என்ன புரியும்? வாழ்க்கைங்கிறது தீர்க்கப்பட வேண்டிய ஒரு கணக்கில்ல, அது வாழப்பட வேண்டிய ஒரு மர்மம். எல்லாவற்றுக்கும் பதில் வேணுங்கிற தேவையே ஒரு சுமை. கேள்விகளை கைவிடுற அந்த மௌனமான தருணத்துல அவன் ஒரு ஞானியாகனான். அவன்கிட்ட இப்ப பதில்கள் இல்ல, ஆனா கேள்விகளும் இல்ல. இதுதான் ஓஷோ சொல்ற ஞான நிலை. இந்த உரையாடல் தத்துவத்தோட உச்சியிலிருந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட மிக அந்தரங்கமான ஒரு பகுதிக்கு வருது. உரையாடலோட இறுதியில ஒருவர் கேட்கிறார்,
என் பெண் தோழி என்னை ஆண் அகங்காரம் கொண்டவன்னு சொல்றாங்க. அது எனக்கு புரியல. ஆண் அகங்காரம்னா என்னன்னு ஓஷோ விளக்குறாரு. ஆமா, ஓஷோ முதல்ல தெளிவுபடுத்துறாரு, அகங்காரத்துக்கு ஆண் பெண் பேதம் இல்லைன்னு. ஆனா வரலாற்று ரீதியா பார்த்தா பல நூற்றாண்டுகளா ஆண்கள் பெண்களை மிக கொடூரமான முறையில நடத்தியிருக்காங்க. இந்த நடத்தைக்கு பின்னாடி இருக்கிறது ஆண்களோட உயர்வு மனப்பான்மை இல்ல, மாறாக பெண்களுக்கு மேல அவங்களுக்கு இருக்கிற ஒரு விதமான ஆழ்ந்த தாழ்வு மனப்பான்மை தான் சொல்றாரு. தாழ்வு மனப்பான்மையா? இது ஆச்சரியமா இருக்கே. பொதுவா அகங்காரம்னா தன்னை உயர்ந்தவரா நினைக்கிறது தானே. ஆண்கள் பெண்களை அடக்குனதுக்கு காரணம் தாழ்வு மனப்பான்மைன்னு ஓஷோ சொல்றது ஒரு முரண்பாடா தெரியுதே. இதுதான் ஓஷோவோட ஆழமான பார்வை. அவர் 2 முக்கிய காரணங்களை சொல்றாரு. முதலாவது, ஒரு பெண்ணால ஒரு புதிய உயிருக்கு ஜென்மம் கொடுக்க முடியுது, ஆனால அது முடியாது. இந்த படைப்பு சக்தி ஆணுக்கு இல்லாதது அவனுக்குள்ள ஒரு விதமான தாழ்வுணர்வை உருவாக்குது. சரி. இரண்டாவது, பல வழிகள்ல பெண்கள் ஆண்களை விட வலிமையானவங்க. அவங்க நோய்வாய்ப்படுறது குறைவு, வலியை தாங்குற சக்தி அதிகம், ஆண்களை விட அதிக காலம் வாழ்றாங்க, தற்கொலை செஞ்சுக்கிறது குறைவு. இந்த இயற்கையான வலிமையை பார்த்து ஆண் பயப்படுறான். இந்த தாழ்வு மனப்பான்மையும் பயத்தையும் ஈடுகட்ட ஆண்கள் என்ன செஞ்சாங்க? அதை ஈடுகட்ட ஆண்கள் சமூக மத சட்ட அமைப்புகளை உருவாக்கி பெண்கள் பலீனமானவங்க தாழ்ந்தவங்கன்னு செயற்கையா நிரூபிக்க முயற்சி செஞ்சாங்க. அவங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டுச்சு, பொருளாதார சுதந்திரம் மறுக்கப்பட்டுச்சு, அவங்க வீட்டுக்குள்ளேயே சிறை வைக்கப்பட்டாங்க. சீனால பெண்ணுக்கு ஆன்மா இல்லைங்கிற நம்பிக்கை இருந்ததையும், இந்தியால சதிங்கிற பேர்ல கணவன் இறந்தா மனைவிய உடன்கட்டை ஏத்தின கொடூரத்தையும் ஓஷோ குறிப்பிடுறாரு. இதெல்லாம் அந்த தாழ்வு மனப்பான்மையோட வெளிப்பாடினல் தான். அப்போ அந்த கேள்வி கேட்ட நபருக்கு ஓஷோ என்ன அறிவுரை சொல்றாரு? அவர் சொல்றாரு, உங்க பின்தோழி உங்கள ஆள் அகங்காரம் கொண்டவர்னு சொன்னா அத மறுத்து சண்டை போடாதீங்க. அப்புறம் இதுல எந்த வார்த்தையில அந்த அகங்காரம் தெரியுதுன்னு அதை களையிறதுக்கு அவளோட உதவியை நாடுங்க, அவளுக்கு செவி சாய்ங்க, அவளோட திறமைகள் முழுமையா மலர உதவுங்கன்னு சொல்றாரு. அப்பதான் உலகமும் இன்னும் அழகா மாறும்னு முடிக்கிறார். ஆமா, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கும்போது தான் அவனும் முழுமையான சுதந்திரத்தை அடைகிறான். ஆஹா, இன்னைக்கு ஓஷோவோட ஒரு ஆழமான உரையை அலசணும். வெறும் அறிவு எப்படி ஒரு பொறியா மாறுங்கிறதுலேருந்து ஞானத்தோட உச்சங்கிறது முற்றிலும் சாதாரணமா மாறுறதுதான்னு பார்த்தோம். சந்தேகத்தோட சக்தியும் பார்த்தோம். கடைசியா வரலாற்று ரீதியான ஒரு சமூக பிரச்சனை நம்மளோட தனிப்பட்ட உறவுகளை எப்படி பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆஹா, ஓஷோ அகங்காரன் மாதிரி ஒரு சமூக பிரச்சனைய ஒரு வரலாற்று பின்னணியில வச்சு அதன் உளவியல் வேர்களை விளக்கி தனிப்பட்ட உறவுகள்ல நாம எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தலாம்னு வழிகாட்டுறாரு. இது உங்களுக்கான ஒரு சிந்தனை. ஓஷோ சொல்றது போல ஒரு சமூக பிரச்சனையோட வரலாற்று பின்னணியை புரிஞ்சுக்கிறது இன்னைக்கு உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, அது உங்க துணைகிட்ட இருக்கலாம், சக ஊழியர்கிட்ட இருக்கலாம், நீங்க அதை அணுகிற விதத்தை எப்படி மாத்துது, அந்த மாற்றத்தை ஏற்படுத்தவும் அந்த பாரம்பரிய சுமையை கீழே இறக்கி வைக்கவும் நீங்க தயாரா?